காலத்தின் 5ஆம் வாரத்தில் இருக்கும் நாம் இதுவே தகுந்த காலம் என்று சொல்லும் இறை வார்த்தைக்குள் நம் ஆழ்மனம் செல்லட்டும். யோனாவின் வார்த்தையை கேட்டு அதற்கு தம் உள்ளத்தை தாழ்த்திய நினிவே மக்களைப் போல் நாமும் இந்த வேளையில் உள்ளத்தை திறப்போம். அன்று இறைவன் யோனாவை அனுப்பினார் நினிவே மக்களுக்காய். இன்று நமக்காய் தம் மகனையே அனுப்பினார். அவர் கல்வாரியில் நமக்காய் தன் உயிரையும் கொடுத்தார். தன் உடலை உடைத்தார். தன் இரத்தத்தையும் நமக்கு பானமாக தந்தார். அந்த உடலும் இரத்தமும் என்றும் நம் குருவாகிய இயேசு ஒவ்வொரு திருப்பலியிலும் எழுந்தருளினார். நாம் என்றும் பிழைத்து கொள்ள அப்படிப்பட்ட அன்பு உள்ளம் படைத்த இறைவன் நம்மோடு அன்றும் இன்றும் என்றும் பிரசன்னமாயிருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாய் இந்த திருப்பலியில் பங்கேற்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கல்வாரி பலிக்கு அன்போடு வரவேற்கிறேன். தவக்காலத்தினுடைய இறுதி நாட்களில் இருக்கிறோம். 5ஆம் வாரம். சிறப்பாக இறைவனுடைய அருள் வேண்டி ஜெபிப்போம். இந்த திருப்பலியானது சேசு ஆண்டனி ஜாக்லின் லதா குடும்பத்தார் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஜோசப் வின்சென்ட் உடல் நலனுக்காக ஜெபிக்க அழைக்கிறார். ஐசக் பெஞ்சமின் அவர்களுடைய ஆன்ம இடைப்பாற்றிக்காக ஜெபிப்போம். நாயக அம்மாள், சூசை பால்ராஜ், சதீஷ் பால்ராஜ் ஆகிய ஆன்மாக்களை நினைவு கூர்ந்து இந்த பலியிலே மன்றாடுவோம். பிரான்சிஸ் மெக்கேல் ராஜ், பத்மாவதி ஆகிய ஆன்மாக்களை நினைவு கூறுவோம். இந்த திருப்பலி கருத்துக்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கும் நான் நம்முடைய
குடும்பங்களுக்காகவும் திரு அவைக்காகவும் பங்குக்காகவும் இந்த தவக்காலத்தீரனை அருள் வேண்டி சிறப்பாக மன்றாடுவோம். இந்த பரிசுத்த பலியை இறைவனுக்கு ஏற்புடையதாக்கிக் கொள்ள தடையாக இருக்கக்கூடிய குற்றங்குறைகள், பாவங்கள், பலவீனங்களை எல்லாம் எண்ணி பார்த்து இறைவனுடைய சன்னிதானத்திலே மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். வார்த்தை. வாழ்வளிக்கும் இறைவா, இந்த விவிலியத்தில் வாழ்வளிக்கின்ற வார்த்தைகள் உள்ளன. அந்த வார்த்தையை நாங்கள் அர்த்தமுள்ள வகையில் வாழாமல் உதாசீனப்படுத்தியும் திருச்சபை முன் வாக்குறுதி கொடுத்த வாக்கையும் மதிக்காமல் வாழ்ந்த நேரத்தை உம் பாதம் வைக்கிறோம். மன்னித்து வரமருள்வாய் இறைவா. மனிதனின் எல்லா தீய சிந்தனையை சிலுவையில் ஏற்றுக்கொண்டவரே இறைவா. சிலுவை அருகில் நின்ற கள்வனை போல் நாங்கள் பாவியாய் நிற்கின்றோம். அந்த கள்வனை வான்வீட்டில் அமர செய்தது போல் எங்களையும் மன்னித்து வரம் அருள்வாய் இறைவா. தூதர்கள், நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் ஆலயம் சீனாய் மலை. இங்கே பல்லாயிரக்கணக்கான வான தூதர்கள் சூழ்ந்துள்ளனர். இங்கே உயிருள்ள வார்த்தை, வாழ்வளிக்கும் இயேசுவின் இரத்தம், நம்மை வலுவூட்டும் இயேசுவின் உடல் இந்த ஆலயத்தையும் எங்களையும் நிரப்பி வாழ வைக்கிறது. அதை மறந்து நாங்கள் ஆலயத்துக்குள் செருப்பு அணிகிறோம். இந்த பாவத்தை கண்ணீருடன் இணைத்து உம் பாதம் வைத்து பணிகிறோம். மன்னித்து ஆசீர் பொழிவீராக. ஒளி, உலகிற்கு ஒளியாயிருங்கள் என்றவரே இறைவா. உம்முடைய ஆவியின் ஆற்றலை பெற்ற நாங்கள் அதை மற்றவர் முன் பிரகாசிக்காமலும் எங்களுக்குள்ளே வைத்து கொண்டுள்ளோம். உங்கள் ஒளி மக்கள் முன் ஒளிரட்டும் என்று சொன்ன வார்த்தையை நாங்கள் கடைபிடிக்கவில்லை. உங்கள் படிப்பினையில் முதிர்ச்சி பெற்று ஒளிர மன்னித்து வரமருள்வாய் இறைவா. உப்பின் காரத்தன்மை இழந்த பின்பு தேவையற்று கொட்டப்படுவது போல் மனிதரின் வாழ்க்கை தன்மையும். ஆனால் நாங்கள் அதை உணராமல் இஷ்டம் போல் தீய நாட்டத்திலும் மது, செல்போன், டிவி, வீண் பேச்சு, பெருந்தீனி என்று வாழ்ந்ததை உம் பாதம் வைக்கிறோம். மன்னித்து வாழ்வு அளிப்பாய் இறைவா. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உம் திருமகன் உலகை அன்பு செய்து சாவுக்கு தம்மையே கையளித்தார். உமது உதவியால் அதே அன்பில் நாங்களும் விரைந்து முன்னேறி செல்ல எங்களுக்கு இந்நாளில் அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய அன்பு திருமகனுமான கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாட்கள் வருகின்றது, எகிப்து நாட்டில் அடிமையாக வாழ்ந்த இஸ்ரேல் மக்களை அழைத்த தேவன் இன்றும் என்னை அறிந்து கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் தீசெயலை நான் மன்னித்து விடுவேன், இன நினைவு கூற மாட்டேன் என்று கூறும் எபிரேய வார்த்தைகளுக்கு நாம் கவனமுடன் செவித்திருப்போம். வாசகம். புதிய உடன்படிக்கை செய்து கொள்வேன், பாவங்களை நினைவு கூற மாட்டேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 31, வசனங்கள் 31 முதல் 34 முடிய. இதோ நாட்கள் வருகின்றன, அப்பொழுது நான் இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அவருடைய மூதாதையரை எகிப்து நாட்டினின்று விடுவிப்பதற்காக அவர்களை நான் கைப்பிடித்து நடத்தி வந்த பொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இது இராது. நான் அவர்களின் தலைவராய் இருந்தும் என் உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அந்நாட்களுக்கு பிறகு இஸ்ரேல் வீட்டாரோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் மதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தமக்கு அடுத்திருப்பவருக்கோ சகோதரருக்கோ கற்றுத்தர மாட்டார். ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர். அவர்களது தீச்செயலை நான் மன்னித்து விடுவேன், அவளுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். பல்லவி. என்னுள்ளே படைத்த
மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தவர்க்கு வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். ஒரு உயர்வு, ஒரு மரியாதைக்குரிய இடம். ஆனால் தலைவரும் நம் மக்களும் ஒன்றிணையும் போது அன்பு நீடித்திருக்கும். நம் இயேசு தலைமை குருவாய் இருந்தும் தன்னையே தாழ்த்தி தன் தந்தையின் விருப்பத்தை நிறைவு செய்கிறார் என்று விவரித்து காட்டும் 2ஆம் வாசகத்திற்கு கவனமுடன் செவி கொடுப்போம். வாசகம். கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார், அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 7 முதல் 9 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார். அவர் இறை மகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிந்து தலையை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. செய்தியிலிருந்து வாசகம். இயல் 12 இறை வார்த்தைகள் 20 முதல் 33 முடிய. அக்காலத்தில் வழிபாட்டுக்காக திருவிழாவுக்கு வந்தோருள் கிரேக்கர் சிலரும் இருந்தனர். இவர்கள் கலிலேயாவில் உள்ள பெத்சாய்தா ஊரைச் சேர்ந்த பிலிப்பிடம் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு அந்திரேயாவிடம் வந்து அது பற்றி சொன்னார். அந்திரேயாவும் பிலிப்பும் இயேசுவிடம் சென்று அதை தெரிவித்தனர். இயேசு அவர்களை பார்த்து, மானிட மகன் மாற்றி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார். மேலும் இயேசு, இப்போது உள்ளம் கலக்கமுற்றுள்ளது. நான் என்ன சொல்வேன்? தந்தையே,
இந்த நேரத்திலிருந்து என்னை காப்பாற்றும் என்பேனா? இல்லை, இதற்காகத்தானே இந்நேரம் வரை வாழ்ந்திருக்கிறேன், தந்தையே உம் பெயரை மாட்சிப்படுத்தும் என்றார். அப்போது வானிலிருந்து ஒரு குரல், மாட்சிப்படுத்தினேன், மீண்டும் மாட்சிப்படுத்துவேன் என்று ஒலித்தது. அங்கு கூட்டமாய் நின்று கொண்டிருந்த மக்கள் அதை கேட்டு அது இடி முழக்கம் என்றனர். வேறு சிலர் அது வானதூதர் ஒருவர் அவரோடு பேசிய பேச்சு என்றனர். இயேசு அவர்களை பார்த்து, இக்குரல் என் பொருட்டு அல்ல, உங்கள் இவ்வுலகின் தலைவன் வெளியே துரத்தப்படுவான். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என்பால் ஈர்த்துக் கொள்வேன் என்றார். தாம் எவ்வாறு இறக்கப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே இப்படி சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசுவில் என் அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, இரவா காவியம், இயேசு காவியம் படைத்த கண்ணதாசன் இயேசுவின் பாடுகளை சொல்லுகின்ற போது, தச்சனுக்கு பிள்ளை என்றும் தாயொருத்தி கன்னி என்றும் இச்சனங்கள் சொன்னாலும் தேவனின் திருக்குமாரன் நீ, மாறிபோல அருள் மழை பொழிந்து மாசில்லா செம்மறியே மனுக்குலத்தை மீட்க வந்தீர் என்று குறிப்பிடுகிறார். மாறிபோல அருள் மழை பொழிந்து மாசில்லா செம்மறி இம்மனுக்குலத்தை மீட்க வந்தது. அந்த மீட்பின் பாடுகளை இந்த தவக்காலத்திலே தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, தமிழ் மொழி இனிது. அன்று குழந்தைகளுக்கு அது அமிழ்தாக இருந்தது. ஆனால் இன்று ஆங்கிலம் ரொம்ப இனிமையாக இருக்கிறது. நிறைய குழந்தைகள் தமிழே மறந்து போச்சு. நாங்கள் படிக்கின்ற போதெல்லாம் தமிழ் ஆசிரியர் தமிழ் அம்மானா அவ்வளோ பாசமாக இருப்போம். அந்த வார்த்தை அம்மான்னு சொல்லும் போதே தமிழ் அம்மா போல் அவ்வளோ நெருக்கத்தை தரக்கூடியது. தமிழ் ஐயா மற்றெல்லாம் ஆசிரியர், சார் சார்ன்னு சொல்லுவோம், அவர் மட்டும் ஐயா, தமிழ் ஐயா. இந்த ஐயா அம்மாங்கிற உறவு அத்தகைய நெருக்கத்தை தந்தது, தமிழ் அமுதை ஊட்டியது. அப்படி ஒரு பள்ளியில் தமிழ் ஆசிரியர் ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சவர். தமிழ் ஐயானா அவ்வளோ பாசமான பசங்க. தமிழ் ஐயா ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிறார். அப்போ அந்த 8ஆம் கிளாஸ் லீடரை ஹெட்மாஸ்டர் கூப்பிட்டு, உங்கள் தமிழ் ஐயா இறந்து போயிட்டாரு, நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போகணும், அடக்கத்துக்கு மாலை மலர் விளையம் வான வேடிக்கையெல்லாம் வாங்கிட்டு போகணும், ஏழப்பட்ட மனுஷன், அடக்கத்துக்கே காசு இல்லாத குடும்பம், கொஞ்சம் பணம் வாங்கிட்டு வா பசங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிவிடுறார். இந்த பையன் ஓடியாந்து சொல்கிறான், நம்ம தமிழ் ஐயா இறந்து போயிட்டாரு, நீ வீட்டுக்கு போகணும், அடக்கத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கணும், காசு கொடுங்க அப்படின்னு கேட்குறான். எல்லா பசங்களும் காசு எடுத்து கொடுக்குறாங்க. அன்றைக்கி பாக்கெட் மணி ஃபுல்லாக கைக்கு வந்துருச்சு. கை நிறைய காசு அள்ளிக்கிட்டு ஒடியாடுறான். சார் இந்த இருக்குது சார் என்றா, எண்ணி பார்த்தா 8000 ரூபாய். ஹெட்மாஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷம், பாசக்கார பசங்களாக இருக்காங்களே அப்படின்னு. இருந்தாலும் இந்த ஹெட்மாஸ்டர் சொன்னார், தம்பி தமிழையாவை அடக்கம் பண்ணுறதுக்கு 4000 போதும்டா, 8000 கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு. உடனே அந்த பையன் சொன்னான், தமிழையாவை அடக்கம் பண்ணுறதுக்கு 4000 வச்சுக்கோங்க, பக்கத்துலேயே இந்த கணக்கு வார்த்தையும் தூக்கி போட்டு புதைச்சிருங்க, அவருக்கு ஒரு 4000 பயன்படுத்திடுங்க சார். ஒரு வாரம் அந்த பித்தாகோரஸ் தேட்டர் நடத்துகிறாரு. A² + B² = C². டேலியே ஆக மாட்டேங்க சார், டெய்லி வரவும் பித்தாங்கிறார், நாங்களும் பித்தான்னு முழிக்கிறோம். 4000 வேஸ்ட் பண்ணாதே, நம்ம கணக்கு டேலி ஆகட்டுங்கிறான். கணக்கு வாத்தியார் சயின்ஸ் வாத்தியாரை பார்த்தா டெரரிஸ்ட்டை பார்க்குற மாதிரி இருக்கும். அச்சா வந்துட்டாரா, அன்னைக்கு என்ன கேட்க போகிறாரோ, என்ன தேற்றமோ, என்ன கிளை தேற்றமோ, என்ன சூத்திரம் கேட்பாரோ, அப்படியே மிரண்டு போய் நிற்பாங்க. புரியாத பாடத்திட்டம். சில சமயத்தில் சில பேர் எழுதுறது புரியாது. டீச்சர்ஸ்லாம் இருப்பீங்க, என்ன தான் எழுதுறேன், இது காவா கீயா ராவா ரூவான்னு தெரியாது, எழுத்து புரியாது, எழுதுகிற அந்த சொல்லுக்கான அர்த்தம் புரியாது. ஒரு சில பேருக்கு ஆளே புரியாது, அவன் பேசுகிறது புரியாது, ஆளே புரியாது. நம்ம இதை அடிக்கடி பயன்படுத்துவோம். புரியாத புதுரா, அவன் இந்த நேரத்தில் ஒன்று சொல்லுவான், அப்புறம் வேற ஒன்று சொல்லுவான், எப்போ எப்படி மாற்றி பேசுவான்னு தெரியாது. இந்த ஹோல் கேரக்டரே புரியாதுன்னு ஆக்கிடுவோம். அப்படிப்பட்ட புரியாத புதிர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய உலகத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் ஒரு நாளாவது இறை வார்த்தை எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லவே முடியாது. தூய ஆவியார் துணையோடு எப்போதெல்லாம் இறை வார்த்தை நீங்கள் வாசிக்கிறீர்களோ தெளிந்த நீரோடையாக நமக்கு இருக்கும். அன்னைக்கு என்ன ஒரு சூழலில் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதோ, மன கஷ்டம், நம்முடைய பணச்சுமை, உறவு சுமை, உறவு விரிசல்,
இவளுக்கெல்லாம் அருமருந்தாக அந்த வார்த்தை அன்னைக்கு நம்மோடு உரையாடும், நமக்கு செய்தியை தரும், ஒரு மன ஆறுதலை தரும். ஆகவே தான் இறை வார்த்தை வாசிக்கின்ற போது தூய ஆவியார் துணையோடு வாசியுங்கள், அது உங்களுக்கு தெளிந்த நீரோடையாக அன்று உங்களுக்கு அருமருந்தாக இருக்கும் என்று சொல்லுகிறார். அந்த ஒரு தூய ஆவியின் துணையோடு இன்று நம்ம இறை வார்த்தையை பார்க்கின்ற போது ஒவ்வொரு இறை வார்த்தையும் இன்று கொடுக்கப்பட்ட 3 வாசகங்களும் ஒரு 3 செய்திகளை நமக்கு தருகிறது. நான் குறிப்பிட்டது போல தவக்காலத்தினுடைய இறுதிக்கு வந்துட்டோம், 5வது வாரம். எனவே இந்த 3 வாசகங்களிலிருந்து ஒரு முத்தாய்ப்பாக 3 செய்திகளை நாம் எடுத்து செல்ல வேண்டும். இன்றைய நாளுக்கும் இந்திய வாரத்திற்கு நம்முடைய தியானமாக, எதிர்வரும் புனித வாரத்திற்கு தயாரிப்பாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தவக்காலம் என்று சொன்னாலே அது அருளின் காலம், இரக்கத்தின் காலம், இறை வேண்டலின் காலம், மன்னிப்பின் காலம், மனமாற்றத்தின் காலம் என்று இந்த தவக்காலத்திற்கு பல வரையறைகள் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இன்றைய முதல் வாசகம் இது உடன்படிக்கையின் காலம் என்ற ஒரு புது சிந்தனையை தருகிறது. இது உடன்படிக்கையின் காலம். இந்த உடன்படிக்கை எப்படி நிகழும்? மாற்றம் நிகழ்ந்தால்தான் உடன்படிக்கை வரும். புது படைப்பாக மாறினால்தான் உடன்படிக்கை ஏற்படும். அடிமைத்தலையில் இருந்த மக்களை மீட்டு வந்த இறைவன் அவர்களை புது படைப்பாக்கி தன்னுடைய உடன்படிக்கையை மேற்கொள்கிறார். நீங்கள் என் மக்கள், நான் உங்களுடைய கடவுள் என்று சொல்லி அந்த தந்தை பிள்ளை என்ற உறவுக்கு அவர்களுக்கு உடன்படிக்கையை மேற்கொண்டார். இன்று அதை வேதனையோடு எரேமியா வழியாக சொல்லுகிறார் இறைவன். உங்கள் மூதாதையரை நான் அழைத்து வந்தேன் எகிப்திலிருந்து, அவர்களுக்கு தலைவனாக வழிகாட்டியாக இறைவனாக நான் இருந்தேன். என் மக்கள் என்று உரிமை கொண்டாடினேன், அவர்கள் என்னை புறந்தள்ளி விட்டார்கள். இப்போது அவருடைய பாவங்களை மன்னிக்கிறேன், அவருடைய குற்றங்களை நான் நினைவில் கொண்டு வருவதில்லை. ஆயினும் உங்களை புது படைப்பாக மாற்றி உங்களோடு புது உடன்படிக்கையை மேற்கொள்ள இருக்கிறேன், நீங்கள் புது படைப்பாக மாறுங்கள் என்று இந்த முதல் வாசகம் வழியாக இறைவன் நமக்கு முன்வைக்கிறார். இந்த புது படைப்பு என்பது எப்படி ஏற்படும்? மாற்றம் என்பது நிகழ வேண்டும். மாற்றத்தின் வழியாகத்தான் உருமாற்றம் என்பது பெறப்படுகிறது, புது படைப்பு என்பது நிகழ்கிறது. உங்களுக்கு தெரியும், கோழி எத்தனை நாள் தன்னுடைய முட்டை மேலே அடகாக்கும் என்பது தெரியுமில்ல? கிராமத்தில் தானே வந்திருக்கிறோம். எத்தனை நாள்? இது பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது, கரெக்டாக சொல்லணும். 18, 20, 23? இங்கே பாருங்க, ஒரு 18, 21. அம்மா சொல்றது கரெக்ட். 21 நாள் கோழி தான் இட்ட முட்டையின் மீது இருந்து அடை காக்கும். என்ன நடக்குது? இந்த திரவ நிலையில் இருக்கக்கூடிய முட்டை திடநிலைக்கு மாறுகிறது, ஒரு ஜீவனாக உயிர் பெற்று வருகிறது. பிள்ளைங்க படிப்பாங்க சயின்ஸில், இந்த டிரான்ஸ்மிட்டிங் பவர். இந்த தாய்ப்பெட்டை தன்னுடைய முட்டை மீது வெப்பத்தை கடத்துகிறது. இந்த வெப்பத்தை கடத்துகின்ற போது இந்த உறவு நிலையில் இறுக்கம் ஏற்படுகிறது. இருவரும் இணைந்து இருக்கின்ற தருணத்திலே மாற்றம் உருவாகிறது. 21 நாளுக்கு பிறகு ஒரு ஜீவன் உயிர் பெற்று வருகிறது. அதற்கான தயாரிப்பு அங்கே நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நாம் உன்னதமான ஜீவன். இறைவன் நமக்கு 40 நாட்கள் கொடுத்திருக்கிறார். பாலை நிலத்தில் நம்முடைய மூதாதையரை 40 ஆண்டுகள் புடமிட்ட இறைவன் தம் மகன் இயேசுவை 40 நாட்கள் பாலைவனத்திலே தன்னோடு உறவு கொண்டு அப்பா எக்ஸ்பீரியன்ஸ் அழைத்த இறைவன் இன்று 40 நாட்கள் அதே போல் நமக்கு ஒரு மாற்றத்திற்காக, ஒரு இறை அனுபவத்திற்காக இந்த நாட்களை கொடுக்கிறார். இந்த கோழியும் முட்டையும் அந்த ஒரு சேர்ப்பு இல்லாமல் பிரிஞ்சு நின்றுச்சுன்னா 40 நாள் வரைக்கும் முட்டை ஒரு பக்கம் இருக்குது, கோழி ஒரு பக்கம் இருக்குன்னா 21 நாளைக்கு பிறகு மாற்றம் இருக்குமா? அந்த முட்டைக்கு என்ன பேர் சொல்லுவோம்? சத்தமாக சொல்லுங்கள். கூமுட்டை. இப்போ 40 நாளுக்கு பிறகு கடவுள் இந்த 40 நாளும் நாம் மாற்றம் பெற வேண்டும் என்பதற்காக திருப்பாடுகள், திருஜெபமாலை, திருச்சிலுவை பாதை, பாடுகளை பற்றிய தியானிப்பு, போன வாரம் இந்த வாரத்தினுடைய இறுதியில் கொண்டாடிய நம்முடைய மனமாற்றத்திற்கான தயாரிப்புகள், தவக்கால நிகழ்வுகள், தவ யாத்திரை, திருவுடை, ஒருத்தல், நோன்பு, இறைவேண்டல், பல அனுபவங்களை இறைவன் கொடுக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பவர் டிரான்ஸ்மிட் ஆகணும். இறை அனுபவம், இறை ஆற்றல் நம்ம உள்ளத்தில் வரணும். இந்த 40 நாள் கழித்து 41ஆம் நாள் நாம் உயிர்த்த ஜீவன்களாக ஆண்டவர் போல உயிர் பெற்று மாற்றம் பெற வேண்டும். இந்த 40 நாளும் ஆண்டவரை தள்ளியாக வச்சுக்கிட்டு நம்ம இங்கிட்டு தண்ணியாக வச்சுட்டு இருந்தால் மாற்றம் என்பது நிகழாது. அப்பேற்பட்ட முட்டைக்கு என்ன பேர்? அப்போ சத்தமாக சொல்லுங்கள். நீங்கள் தான் சொல்கிறீங்க.
நான் சொல்லலை, நீங்கள் தான் சொல்கிறீங்க. 40 நாளுக்கு பிறகு ஆண்டவர் நம்மளை கூமுட்டையாக இருக்க அழைக்கவில்லை. உயிர் பெற்ற ஜீவனாக உயிர் பெற்று வர வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். அத்தகைய மாற்றத்தில் தான், அத்தகைய புது படைப்பில் தான் இந்த உடன்படிக்கை என்பது சாத்தியமாகும். நான் சொன்ன வாக்கை நீங்கள் கடைபிடித்தீர்கள், நீங்கள் என்னோடு இணைந்தீர்கள், என்னோடு பயணித்தீர்கள், மாற்றம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. வாருங்கள் என் பிள்ளைகளே, உடன்படிக்கையின் பிள்ளைகளாக என்னோடு உறவு கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். அந்த உடன்படிக்கையை இந்த இறைவன் முதல் வாசகத்தின் வழியாக, எரேமியா வழியாக நமக்கு நினைவூட்டுகிறார். ஆக இன்று முதல் வாசகத்தில் இங்கு எடுத்துச் செல்ல வேண்டிய செய்தி, நான் கடவுளோடு புதுப்படைப்பாகி உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்வேன் என்பது. 2ஆம் வாசகத்திலே பவுல் சொல்லுகிறார், தந்தையாம் கடவுளை நோக்கி உரத்த குரல் எழுப்பினார், இது என்னை விட்டு அகழ்ந்து போகட்டும் என்று. ஆயினும் இறை சித்தம் என்பதனால் பணிந்து ஏற்றுக்கொண்டார் என்று குறிப்பிடுகிறார். எபிரேயருக்கு எழுதிய திருமடலிலே தன்னை விட வலிமை மிகுந்த ஒருவரிடம் குரலிடுகிறார். தந்தையாம் கடவுளை நோக்கி கூப்பிடுகிறார், தந்தையே முடிந்தால் இந்த துன்பக்களம் அகலட்டும் என்று. ஒருபடி உடனே யோசிக்கிற மனித பலவீனத்தில் கூக்குரலிட்டவர் இறைத்தன்மையிலே சொல்லுகிறார், இது உமது திருவுளம், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று. இறைவன் தருகின்ற செய்தி, துன்பங்கள் துயரங்கள் வழியாக அவர் கீழ்ப்படிதலை நிலைநாட்டினார், உறுதிப்படுத்தினார் என்பது. பவுல் அதைத்தான் சொல்லுகிறார். உங்களுக்கு வருகின்ற துயரங்கள் துன்பங்கள் இடையூறுகளிலே இறைவனை விட்டு அகன்று போகாதீர்கள். உறுதியோடு இறை திருவுளம் உங்களில் நிறைவேற வேண்டும் என்று வேண்டுங்கள், அவரோடு இணைந்திருங்கள். அங்கு உங்களுடைய கீழ்ப்படிதலை, உங்களுடைய பிரமாணிக்கத்தை காட்டுங்கள். தந்தை பிள்ளை என்ற உறவு நிலையிலே நீங்கள் ஏற்கொண்ட அந்த உடன்படிக்கையின் பிரமாணிக்க அந்த துயர நிகழிலும் நிகழட்டும் என்று சொல்லுகிறார். ஆக பவுல் சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான், நீங்கள் கிறிஸ்துவோடு இணைந்திருங்கள், துன்ப வேளையிலும் அவரோடு நீங்கள் மேற்கொண்ட உடன்படிக்கையிலே கீழ்ப்படிதலில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, நற்செய்தி வாசகம் அற்புதமான வாசகம். அந்த ஒரு சொல்லாடலை வைத்து நாம் இன்று ஒரு நாள் முழுவதும் தியானிக்கலாம். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிய வேண்டும் என்று. ஒவ்வொரு மணியும் மடிகின்ற போது அது புது ஜீவனாக, விருட்சமாக, மரமாக உயிர் பெற்று வருகிறது. அதுபோல நீங்கள் மடிவது எழுவதற்காக, புது ஆற்றலை வல்லமையை சமூகத்தில் கொடுப்பதற்காக நீங்கள் மடியுங்கள். புது ஜீவன்கள், புது சந்ததிகள் உருவாகட்டும். அது விசுவாசத்தின் நம்பிக்கையில் விளைத்திருக்கட்டும். என உங்களுடைய இறப்பு விசுவாசத்தின் வித்தாக இருக்கும் என்று சொல்லுகிறார். மறைசாட்சியர் ஒவ்வொருடைய வாழ்வும் இந்த வார்த்தையை ஆழமாக தியானித்ததன் வெளிப்பாடு தான். கிறிஸ்துவுக்காக நான் மடிகிறேன், என் மக்களை கிறிஸ்துவுக்காக நான் அழைத்து வருவேன் என்று சொல்லி, அந்த இரத்தத்தினுடைய துளி தான் நம்மை இன்று புனிதத்திலே மாற்றியிருக்கிறது. நாம் கிறிஸ்துவினுடைய சாட்சிகளாக இருப்பதற்கு அந்த ஒரு மறைசாட்சி நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். இன்று எல்லா புனிதர்களுடைய வாழ்க்கையிலும், குறிப்பாக மறைசாட்சியுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பாருங்கள், அது நம்முடைய தோமாவாக இருக்கட்டும். நான் வருவது சிவகங்கை மறை மாவட்டம். எங்களுடைய இறை அழைத்தலின் விளைநிலம் இந்த ஓரியூர், தூய அருளானந்தருடைய தூய இரத்தம். ஆக ஒவ்வொரு மறைசாட்சி, அதிகமான பேர் அங்கிட்டு திருநெல்வேலி கன்னியாகுமரி பகுதியிலேருந்து வந்திருக்கீங்க. கோட்டாறு மறை மாவட்டத்தினுடைய பாதுகாவலர் தேவ சகாயத்துடைய இரத்தம். ஒவ்வொருடைய இரத்த துளியும் விசுவாசத்தின் வித்தாக இருக்கிறது. அது புது ஜீவன்களை, புது சந்ததிகளை இறைவனுக்கு அழைத்து வரக்கூடிய அந்த ஒரு தியாகத்தை அது வெளிப்படுத்தி இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு மறைசாட்சியுடைய வாழ்விலும் ஒரு 3 சொல்லாடல் ஆழமாக பதிந்திருக்கும். ஒன்று, துணிவு. நான் கிறிஸ்துவுக்காக மரிக்கிறேன் என்ற ஒரு துணிவை கொண்டிருப்பார்கள். எந்த தடை வந்தாலும், இடையூறு வந்தாலும் துணிந்து நிற்பார்கள். அதன் பிறகு தெளிவு, அவர்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும். நான் மரிப்பது, நான் என் தியாகத்தை வெளிப்படுத்துவது கிறிஸ்துவுக்காக என்று ஒரு தெளிவு இருக்கும். 3வது, பணிவு. அந்த துயரத்தை பணிந்து ஏற்றுக்கொள்ளுவார்கள். இது கிறிஸ்துவே, இது உம்முடைய திருவுளம் என்பதனால் நான் பணிந்து ஏற்றுக்கொள்ளுகிறேன். மறைசாட்சியருடைய வரலாறில் நிறையா பேர் முழங்கால் படியிட்டு தான் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். பணிந்து தங்களுடைய தலை வெட்டுண்டோ, தங்களுடைய உயிர் தியாகம் செய்தோ அவருடைய வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தெளிவும் துணிவும் அவருடைய பணிவும் தான் மறைசாட்சியாக அவர்களை உயர்த்தி இருக்கிறது. அந்த தெளிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் மடியுங்கள். நீங்கள் கோதுமை மணி, தலைமகன் மடிந்திருக்கிறார், உயிர் பெற்று வந்தார். அதனால் இந்த புது சந்ததிகள் உயிர் பெற்று வந்திருக்கிறது. எனவே நீங்களும் துணிந்து மடியுங்கள் என்று சொல்லி இது தியாகத்தை இறைவன் வெளிப்படுத்துகிறார். 2 சொல்லாடல் அதுக்கு பிறகு நற்செய்தி சொல்லுகிறது. ஒன்று, இந்த துன்பக்களத்தை கண்டு நான் அஞ்சுவேனா, இல்லை இதற்காகத்தானே காத்திருந்தேன் என்று ஏற்றுக்கொள்வேனா என்று பதிவு செய்கிறார் யோவான். என்று மறைசாட்சியர் ஒவ்வொருவருமே இந்த வேத முடி, மறைசாட்சி முடி வருகிறது என்றால் ஆவலோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்.
இந்த நிகழ்வுக்காகத்தான் நான் காத்திருக்கிறேன். கிறிஸ்துவுக்காக அவர் முள்முடி ஏற்றது போல நான் இந்த மணிமுடி ஏற்க தயாராக இருக்கிறேன். இந்த மறைசாட்சி என்ற மணிமுடி எனக்கு கிடைக்கட்டும் என்று ஆவலோடு காத்திருக்கிறார்கள். தூய அருளானந்தத்தினுடைய கடைசி கடிதத்தில் எழுதுகிறது தான், நான் இன்னும் இரு நாட்களிலே கொலையுண்ட போக இருக்கிறேன். என்னை அழைத்துச் செல்ல இருக்கிறார்கள். நான் உயிர் தியாகம் செய்ய இருக்கிறேன். இதற்காகத்தான் காத்திருந்தேன், இந்த மணிமுடிக்காகத்தான் காத்திருக்கிறேன் என்று சொல்லி எழுதியிருக்கிறார். அதுதான் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை நமக்கு தருகிறது. இறுதியாக இன்றைய வாசகம் நிறைவு பெறுவது, நான் எங்கு இருக்கிறேனோ அங்கே என்னுடைய தொண்டன் இருப்பான். கிறிஸ்துவை அறிந்து அவருடைய திட்டத்தை பணிந்து அவரோடு பயணிக்கிறவர்கள் கொலைக்கள சாவுக்கு உள்ளாவோம். ஆயினும் இறைவன் நம்மை மாட்சிப்படுத்துவார், மகிமைப்படுத்துவார். தன் மகன் கிறிஸ்துவை தலைமகனாக மாட்சிப்படுத்திய இறைவன் அவருடைய பிள்ளைகள், அவருடைய சந்ததிகள் ஒவ்வொருவரையும் ஆட்சிப்படுத்துவார் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நற்செய்தி இறுதியாக சொல்லி யோவான் முடிக்கிறார். நீங்களும் ஆட்சி பெறுவீர்கள். தலைமகன் கிறிஸ்து சொல்லுகிறார், நான் எங்கு இருக்கிறேனோ அங்கே என்னுடைய தொண்டன் இருப்பான், என்னுடைய பிள்ளைகள் இருப்பார்கள் என்று. அத்தகைய ஒரு தன்மையை இறைவன் என்று நமக்கு தருகிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எனவே இறைவனுடைய திருவுள்ளம் நம்மில் நிறைவேறட்டும். முதல் வாசகம் சொல்லுவது போல புது படைப்பாக மாறுவோம். இரண்டாம் வாசகம் சொல்லுவது போல இறை திட்டத்தை பணிந்து ஏற்றுக்கொள்வோம். துயர வேளையிலும் அந்த இறை திட்டத்தை பணிந்து ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவர் இயேசு நற்செய்தி சொல்வது போல கோதுமை மணியாக மடிந்து பலன் பெற்று விண்ணகத்திலே மாட்சி பெறுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிட்டு பாடுவோம். அருள் வரங்கள் தரும் விண்ணக தந்தையிடம் நம்பிக்கையோடு நம்முடைய விண்ணப்பங்களை எடுத்து வைத்து இறை அருள் வேண்டுவோம். நிலைப்படுத்தியவரே இறைவா, உலகமெங்கிலும் உள்ள குருக்களையும் இன்று திருப்பலியை நிறைவேற்றும் குருவையும் அருள் சகோதரிகளையும் நிறைவாக ஆசீர்வதித்து இன்னும் அதிகமாய் மக்களை நல்வழிப்படுத்தி அருள் வழங்க வேண்டும் என்று
இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இளையோர் மீதும் என் ஆவியை பொழிவேன் என்றவரே இறைவா, என் அன்பியத்தில் உள்ள இளையோரை உம்மிடம் ஒப்படைக்கிறேன். அவர்களுக்கு ஏற்ற வேலை, படிப்பு, அன்பு, பொறுமை, கீழ்ப்படிதல் மற்றும் உம் வார்த்தையை தியானிக்க உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் அவர்களை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அனைவருக்காகவும் மன்றாடுங்கள் என்றவரே இறைவா, எம் பங்கு மக்கள் அனைவரையும் உலகமெங்கிலும் உள்ள கிறிஸ்தவ மக்களையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அவர் என்றும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யவும், உம்மிடம் அதிக நம்பிக்கையாய் இருக்கவும், உம் வார்த்தையை எல்லோருக்கும் அன்பாய் பகிரவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உங்களை திடப்படுத்தி உறுதிப்படுத்துவேன் என்றவரே இறைவா, அன்பிய பொறுப்பாளர்களையும் பிற பொறுப்பாளர்களையும் ஆசீர்வதித்து அவர்களை நல்வழி நடத்த போதுமான திடனையும் கொடுத்து உடல் சுகம் உள்ள சுகம் அனைத்திலும் அவர்களை ஆசீர்வதித்து உம்முடைய தெய்வீக கரத்தால் ஆசி பொழிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். செவி கொடுப்பேன் என்றவரே இறைவா, எம் பகுதி மக்களையும் அன்பிய குடும்பங்களையும் கண்ணோக்கி பாரும். அவர்கள் தேவைகளை அறிந்து உள்ளீர். பல்வேறு நோய், மனக்கவலை, கடன் பிரச்சனை என்று கலங்கும் மக்களின் குரலை கேட்டு ஆசீர்வதிக்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக உருக்கமாக ஜெபிப்போம். அருட்கொடைகளின் நாயகனே இறைவா, பிள்ளைக்குரிய உரிமையோடு நாங்கள் எழுப்பிய இந்த மன்றாட்டுக்களுக்கு தயவாய் செவி சாய்த்து இறை அருளை வரங்களாக எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இந்நாளில் நிறைவாக பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உனக்கென நான் தரும் காணிக்கையை
சகோதரரே சகோதரிகளே, நம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கும் இந்த புனித பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனிதத்திலே அனைத்து எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்தவ நம்பிக்கையின் படிப்பினையால் நீர் நிரப்பியுள்ள உம் அடியார்களுக்கும் எங்களுக்கும் செவிசாய்த்தருளும். இவ்வலியின் பயனாக இவர்களை எந்நாளும் புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் உண்ணா நோன்பின் வழியாக நீர் எங்கள் தீய நாட்டங்களை அடக்குகின்றீர். மனதை மேலே எழுப்புகின்றீர். நற்பண்புகளையும் அவற்றிற்கான பரிசுகளையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களில் எந்நாளும் பெருகச் செய்கின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராஃபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து உம்மை கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் உமது திருப்புகழை பன்னிசைத்து ஒரே குரலாய் அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றானவர். ஆகவே உம்முடைய தூய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திருரத்தமாகவும் இக்காணிக்கைகள் எங்களுக்கு மாறுபடமாக அவர் பணித்தவாறே பலியை நிறைவேற்றுகிறோம். ஏனெனில் தாம் கையளிக்கப்பட்ட இரவில் வணக்கத்திற்குரிய தம் திருக்கரங்களில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் திருவுடலிலும் திரு இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் எந்நாளும் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். இந்த புதிய நாளுக்காகவும் புதிய வாரத்திற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காணிக்கை பொருட்களோடு ஆண்டவரே, இந்த புதிய வாரத்தில் நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்ற அனைத்து காரியங்களையும், எங்கள் தொழில்களையும் வியாபாரங்களையும் படிப்புகளையும் ஏனைய பிற காரியங்களையும் உம்முடைய திருப்பாதத்திலே செலுத்துகின்றோம். இறைவா, எவ்வாறு உம்முடைய தூய ஆவியானவர் எழுந்தருளி வந்து இந்த சாதாரண அப்பத்தையும் ரசத்தையும் உடைய திருமகனுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றுகின்றாரோ, அதை போல நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதித்து உம்முடைய மாட்சிக்காகவும் மகிமைக்காகவும் அவைகளை நாங்கள் செய்யும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் புரிவீராக. மேலும் இன்றைய நாளில் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகின்ற, தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. தூய ஆவியினுடைய கனிகள் கொடைகள் அனைத்தும் அவர்களுக்கு வழங்குவீராக. மேலும் நன்றி பெருக்கோடும் நம்பிக்கையோடும் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும், குழுமி இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கின்ற அனைத்து நலன்களையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அளித்துள்வீராக. குறிப்பாக இந்த பலிக்கு வருவதற்கு ஆசைப்பட்டு பல்வேறு உடல் உபாதைகளினாலும் இன்னும் பிற காரியங்களினாலும் வர முடியாமல் தங்களுடைய வீடுகளிலே உம்மை நோக்கி மன்றாடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருடைய சகோதரரின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்துள்வீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரிகளையும் இன்றைய பலியிலே நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோனியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பின் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை அப்பா தந்தை என்று அழைக்க பேறு பெற்ற நாம் விண்ணக தந்தையை நோக்கி பாடி ஜெபிப்போம். உமது பெயர் தூயது போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்குத் தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசு தரும் அன்பின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். மேலிரக்கம்
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவுளப்படி தூய ஆவியானவரின் ஆற்றலால் உமது சாவின் வழியாக உலகுக்கு உயிரளித்தீர். உமது புனிதமிக்க திருவுடலாலும் திரு இரத்தத்தாலும் எங்கள் குற்றங்களை போக்கி தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்து நாங்கள் எந்நாளும் உம்முடைய கட்டளைகளில் கருத்தூன்றி இருக்கச் செய்தருளும். ஒரு போதுமை விட்டு பிரிய விடாதேயும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி தருகின்ற திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் ஒன்றாக கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். தரும் விரும்புது உண்ணவாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விரும்புது உண்ணவாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. இயேசு தரும் விருந்திது உண்ணவாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். பாலைநிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. பாலைநிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. இங்கு வாழும் மக்களின் துயரை போக்கவே தேடி வந்தது இந்த தெய்வீக உணவு. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. இயேசு தரும் விருந்திது உண்ணவாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இரவிலே இயேசு தந்த உணவு, விடுதலை தந்திடும் மரியாத உணவு. இரவிலே இயேசு தந்த உணவு, விடுதலை தந்திடும் மரியாத உணவு. இங்கு வேறே துணை வாழ்வு மறந்திட மாற்றமாகிடும் இந்த உயிருள்ள உணவு. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. இயேசு தரும் விருந்திது உண்ணவாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ணவாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. இயேசு தரும் விருந்திது உண்ணவாருங்கள், இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். முதலில் தவ காலத்தினுடைய 5ஆம் ஞாயிறு வருகின்ற 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித யோசேப்பினுடைய நினைவு கன்னிமரியாளின் கலைவனுடைய பெருவிழாவை நாம் கொண்டாடுறோம். ஆகவே அன்று சிறப்பு வழிபாடு நடைபெறும். இன்று நாம் அறிவித்தது போல இந்த திருப்பலி முடியும் சரியாக 9:30 மணிக்கு நம்முடைய பங்கில் மறைக்கல்வி ஆண்டு விழா. ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பங்கில் நான் பலமுறை சொல்வது 850க்கு மேலே குடும்பம் இருக்குது. இவ்வளோ பார்த்தா சில பிள்ளைங்க உட்காந்துருக்காங்க.
ஆனால் எனக்கு சந்தோஷம் ஓரளவுக்கு அப்படி முட்டி மோதி பார்த்தா ஒரு 280 பிள்ளைகள் இந்த மறைக்கல்வி வகுப்புகளுக்கு வந்து கொண்டு இருக்கிறார். முதல்ல பெற்றோர்களுக்கு ஒரு பலத்தை ஒரு கரவழி கொடுங்க. ஏன்னா அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்த பிள்ளைகள் நிறைய பெற்றோர்கள் சொல்லி அவன் செவடங்காவும் சங்கு தான், நான் என் பிள்ளை அப்படி தான் கூட்டு வரேன் அப்படின்னு இன்னும் கூட சாயங்காலம் 6:30 மணி திருப்பலிக்கு பார்த்தா ஒரு 50% இருப்பான். ஏன்னா நாங்கள் இந்த பங்கு இல்லை வேற பங்குன்னு அவன் இந்த பங்கு தான். ஏன்னா பெற்றோர்கள் தூங்கி எழுந்து வரும்போது யாருக்கு இழப்பு எனக்கு இல்லை. அங்கே நீ மேலே வந்து பாருங்கள், அவர்கள் பிள்ளைகள் நமக்காக இந்த கற்றுக்கொண்ட பல விஷயங்களை நடனமாக நாடகமாக பல கலையின் வழியாக வெளிப்படுத்த இருக்கிறான். அத்தனை பிள்ளைகளுக்கும் நாம் பரிசெலுத்து கௌரவிக்கிறோம். எனவே தயவுசெய்து இந்த திருப்பலி 1 மணி நேரம் தான் ப்ரோக்ராம். எனவே பிள்ளைகளை உற்சாகப்படுத்த இந்த நிகழ்வை கலந்து கொள்ளுங்களை அன்போடு அழைக்கிறோம். அவ்வாறே நாம் அறிவித்தது போல வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து புனித வாரத்திற்குள்ளாக செல்கிறோம். உங்களுக்கு தெரியும், புனித வாரம் ஒரு முக்கியமான ஒரு காலம் நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்துடைய வாழ்வில். அவே அடுத்த வாரத்திலிருந்து தொடர்ந்து உங்களுக்கு தெரியும், குருத்து ஞாயிறு, அது பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, அதெல்லாம் நான் அடுத்த வாரம் அறிவிப்பேன். அவே அதற்கான வழிபாட்டுக்கான அந்த விஷயங்கள், திருப்படி பாட்டுக்கான முன்னுரைகள், வாசகங்கள், இது எல்லாம் நம்முடைய 28 அன்பியங்கள் சேர்ந்தவர்கள் இந்த திருப்படி முடிந்து ஆலயத்திலுங்க அன்பிய ஒருங்கிணைப்பை சேர்ந்தவர்கள் லாட்டு முறையில் யார் எது வாசிக்கும் என்பதை உங்களுக்கு எடுத்து சொல்வார்கள். எனவே தயவு செய்து அந்தந்த அன்பியங்களை சேர்ந்த அன்பிய பொறுப்பார்கள் ஆலயத்தில் இந்த திருப்படி முடிந்து இருக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்று மதியம் 3 மணிக்கு வானூர் கரசு இளையோர் கூறியா புனித ஜென்மர் ஆக்கினி கூறியா புனித பிரகாசமாதா கூறியா கூட்டமானது நடைபெறும். இளைய உறுப்பினர்கள் தவறாது கலந்து கொள்ளுங்கள். நம்முடைய வின்சென்ட் பால் சகோதரர்கள் நம் பங்கிலே மிக அற்புதமாக பணியாற்றி கொண்டிருக்காங்க தெரியும். எனவே இந்த வாரத்துடைய 2வது வாரம். எனவே வெளியிலே அவர்கள் இருக்கிறார்கள். நிறைய பேர் நல்ல உதவிகள் செய்கிறீர்கள். அவர்கள் வெளியாக நம் பங்கில் ஏழை எளியவர்களுக்கு அதிகமாக உதவிகள் இருக்கு. எனவே இந்த டோர் கலெக்ஷனை தாராள உள்ளத்தை காட்டுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறே நாம் அறிவித்தது போல நம்முடைய தப காலத்தை பல தப முயற்சிகள் நாம் எடுத்தோம். உங்களுக்கு தெரியும், அது சிறப்பாக கடந்த 1 வார காலம் கப்புச்சின் சபை குருக்கள் நம்ம மத்தியில் வந்து மிக அற்புதமான ஒரு தப கால தியானத்தை நாம் நிறைவு செய்து ஆன்மீக வாழ்விலே ஒரு தெளிவையும் ஒரு தெம்பையும் பெற்றிருக்கிறோம். இந்த தவக்கால தியானம் சிறப்பாக நடைபெற பல நல்ல உள்ளங்கள் உதவி செய்திருக்கிறார்கள். அத்தனை உள்ளங்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சான நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அவ்வாறே கூட வெறுமனே ஆன்மீகம் மட்டும் இல்லை, மாறாக நாம் அடுத்த வெறுமையில் அக்கறை கொண்டு இருக்கிறோம் என்ற அன்பு செயல்களை கூட நம் பங்கு செய்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய ஜெப குழுவினர் கடந்த வாரம் 9ஆம் தேதி பழவேற்காடு இருக்கிற அந்த கிளை பங்கில் இருக்கிற அந்த ஏழை எளியவளோடு ஒரு 50 குடும்பங்களுக்கு தேவையான அரிசி, பருப்பு, உணவுக்கான அந்த எண்ணெய், இப்படியான பல உணவுப் பொருட்களை கொடுத்து அப்படியே வெறுமனே கிறிஸ்துமஸ் மட்டும் அன்பு பகிர்வில்லை. ஆகவே தவக்காலம் கூட நம்ம நம்முடைய தவத்தினுடைய வெளிப்பாடு இயேசு மாதிரி உன்னை அன்பு செய்வது போல பிறகு அன்பு செய்வதை நம்முடைய பங்கு சமூகம் அந்த மக்களோடு சென்று அந்த மகிழ்வை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இயேசு அன்பை வெளிப்படுத்தி வேறு வாயில இல்லை, வார்த்தை இல்லை, மாறாக செயல்களில். ஆகவே அதற்கும் கூட நிறைய பேர் உதவி செய்திருக்க நம்முடைய ஜெப குழு பிடிப்பினர்கள் அனைவருக்கும் ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சான நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய ஞாயிறு வழிபாடை மிக அற்புதமான விதத்திலே வழிநடத்தி நம்முடைய சூசியை அன்பித்து சேர்ந்த குடும்பங்களுக்கு நம்முடைய பாராட்டும் நன்றிகளும் பலத்த ஒரு கரவழி கொடுத்து நாம் தெரிவித்துக் கொள்வோம். நம்ம அறிவித்தது போல நோட்டீஸ் எல்லாம் வாங்கி சென்று நினைக்கிறேன், பத்திரமா தூக்கி போட்டுறாதீங்க. அடுத்த வாரம் நம்ம குருத்து ஞாயிறு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. நான் நோட்டீஸில் 6 மணிக்கு காலை திருப்பலி போட்டிருக்கேன். வழக்கமாக நம்முடைய பங்கில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு திருப்பலி நடைபெறும். கடந்த ஆண்டுலேருந்து நம்ம 2 திருப்பலியும் நடைபெறும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 6 மணிக்கு அல்ல, மாறாக 6:15 மணிக்கு அடுத்த வாரம் காலை முதல் திருப்பலி 6:15 மணிக்கு நடைபெறும். திருப்பலி முடிந்தவுடனே பின்னாடி கேட் இருக்குல்ல, அங்கே அண்ணனுடைய கெபி முன்பாக நாம் ஒன்று கூடுவோம். சரியா? அங்கு குருத்தோலைகள் மந்திரிக்கப்பட்டு நம்முடைய ஆலயத்தை சுற்றி நாம் பவனியாக நாம் ஆலயத்துக்கு வருவோம். 2வது திருப்பலி எத்தனை மணிக்கு நீங்கள் கேட்கக்கூடாது. முதல் திருப்பலி தான் சொன்னேன், 6:15 மணி பூசை 7:15 முடிஞ்சிடும். அப்போ நம்ம அனௌன்ஸ்மெண்ட்லாம் சேர்த்தா ஒரு 7:20 ஆகிடும். அடுத்த திருப்பலியில் நான் சொன்ன மாதிரி அந்த அடுத்த திருப்பலி 8 மணிக்கெலாம் கிடையாது. நான் சொன்னேன் அந்த குருத்தோலை மந்திரிப்பு உடனடியாக நடைபெறும். எனவே அனைவருமாக 2வது திருப்பலி வருவீர்கள். நான் சொல்லுவேன், முதல் திருப்பலி முடிஞ்சு எத்தனை பேருமாக 2வது திருப்பலி எல்லாம் சேர்த்து நான் 7:30 மணிக்கு நம்ம அங்கே குருத்தோலை மந்திரிப்போம்.
முதல் திருப்பலி முடிந்தவர்கள் வீட்டுக்கு போயிடலாம். இரண்டாவது திருப்பலி அதை தொடர்ந்து 8 மணிக்குனால குருத்தோலை மந்திரிப்பு பவனியை கலந்து கொண்டு அது தொடர்ந்து நடைபெறும். எனவே நான் புரியும் நினைக்கிறேன். ஃபாதர் எத்தனை மணிக்கு பூசை அப்படின்னு நீங்கள் திருப்பி என்கிட்ட கேட்கக்கூடாது. முதல் திருப்பலி 6:15 மணிக்கு, இரண்டாவது திருப்பலி குருத்தோலை மந்திரித்து குருத்தோலை பவனியோடு தொடர்ந்து ஆலயத்துக்கு வந்து இரண்டாவது திருப்பலியானது நடைபெறும். ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு தெரியும், இந்த மக்கள் நான் பல முறை சொல்கிறேன், முன்னாடியும் அங்கே தான் வண்டி விடுவாங்க, அவங்களுக்கு இங்கே தான் வண்டி உண்ணும், ஏமானம் உள்ள கூடாது. தமக்கென வாழ்வோ தம் வாழ்வு இழந்து விடுவார், பிறக்கென வாழ்வோ சாமியார் பிரசவம் வச்சிருப்பார். நமக்கே கொஞ்சம் காமன் சென்ஸ் இருக்கணும். நான் அதை கோச்சக்கூடாது, ஏன்னா நானும் சொல்லிச்சு வாய் வலிக்குது. அங்கே தான் அந்த கேட்டால் தான் விடுவாங்க. அடுத்த வாரம் நம்ம எல்லாம் பவனியாக வரணும், இதுக்காக நான் ஒரு 2 பேர் நிற்க வச்சு வண்டிக்கு விடாத, அங்கே நோ பார்க்கிங் போட்டிருக்கோம். நம்ம எப்போ எது செய்வோனா சொல்லுமோ அதான் செய்வோம், தெரியல. நோ பார்க்கிங்னா அங்கே தான் பார்க் பண்ணுவோம். அதே மாதிரி பின்னாடி பக்கம் நம்ம வந்து அந்த குருத்தோடைய மந்திரிப்பு இருக்கோம், நீங்கள் தான் நிற்க போகிறீங்க, நாம தான் பவனியாக வரப்போகிறோம். எனவே அந்த கேட்டு முன்பாக அந்த எல்லாம் பார்க்கெலாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். வண்டிகளை ஓரமாக விடுங்க தயவுசெய்து, 2 வீலர்ஸு மற்ற வண்டிகள்லாம் ஓரமாக விடுங்கன்னா மக்கள் நமக்கு இருக்கிற வழியே சின்ன வழி தான், சரியா? அது இருக்கிற வழியை நம்ம அந்த வழி தான் பயன்படுத்த வேண்டி இருக்கிறது. எனவே தயவுசெய்து வண்டிகளை 2 வீலர்ஸை ஆலயத்துக்கு முன்பாகவும் இல்லை, ஓரமாக பின்னாடி கேட் இருக்குல்ல அங்கே கூட வழியில் விடாமல் ஓரமாக வண்டிகளை பார்க் செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நான் சொன்ன மாதிரி புனித வாரத்தின் நிகழ்வுகளை உங்களுக்கு வருகிற வாரத்தில் அறிவிப்போம். அன்புக்குரிய நம்முடைய மத்தியிலே இன்று திருப்பலி நிறைவேற்றியவர் அருள் தந்தை ராஜசேகர் தந்தை அவர்கள் நம்முடைய தமிழக ஆயர் பேரவின் ஒரே ஒரு வார இதழ் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்மாழ்வு. உங்கள் அனைவருக்கு நம் பங்கில் நிறைய பேர் இதை வாங்கி படித்து கொண்டிருக்கிறீர்கள். தந்தை அவர்கள் என்னுடைய உடன் படித்தவர், நான் தியாலஜி சீனியர், அது ஜூனியர் தான், ஃபிலாசபி. ஆனாலும் கூட அவர் வந்து நம்மாழ்வில் துணை ஆசிரியராக இருந்து அமெரிக்காவில் சென்று முனைவர் பட்டம் ஜேர்னலிஸ்டில் டாக்டர் பட்டம் பெற்று கடந்த ஜூன் மாதத்திலே வந்து இதனுடைய முதன்மை ஆசிரியராக பொறுப்பெடுத்திருக்கிறார். தந்தை ராஜசேகர் பல திறமைகளை தன்னகத்தை கொண்டவர். அப்போவே படிக்கும் போதே நிறைய எழுதுவார், நிறைய வாசிப்பார், நிறைய பாடல்கள், நம்ம பாடுற நிறைய பாடல்கள் இப்படியே ஒரு 180 பாட்டு மேலே போட்டிருப்பீங்களா? ஆமாம், நிறைய சீரியலாம் போட்டிருக்கார். அவர் நிறைய புத்தகங்கள் நிறைய அவர் எழுதியிருக்கிறார். ஆகவே தன்னுடைய வாழ்வில் தன்னிடமிருந்த திறமைகளை அனைவருமாக பலன் பெறும். வாசிப்பு மிக முக்கியம், உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் ஃபாதர் வாசிப்புக்கு நிறைய பேர் இங்கே வாசிக்கிறதே இல்லை. அதெல்லாம் மண்டை நமக்கு வளரவே இல்லை, மூளை வளர்ச்சி இல்லை. படிக்கணும், நிறைய வாசிக்கும் போது தான் நமக்கு நிறைய தெளிவு கிடைக்கும், நம்ம பார்க்குற பார்வையும் மாறும். எனவே நம்முடைய தந்தை அவர்கள் இப்போது நம்மளுடைய முதன்மை ஆசையாக பொறுப்பெடுத்து பொன்விழா ஆண்டை நோக்கிய சென்று கொண்டிருக்கிற ஒரு பத்திரிகை. ஆகவே அதனுடைய முதன்மை ஆசிரியர் வந்து மிக சிறப்பாக தமிழகம் மட்டுமல்ல, வெறும் தமிழகம் மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே இருக்கிற தமிழர்களை ஒன்றிணைக்கிற அற்புதமான ஒரு பணியை மிக சிறப்பாக எடுத்துக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து நான் சொன்ன மாதிரி நம்ம அவருடைய பணி வந்து ஒரு பணியில் பல பணிகள், கல்வி சுரங்கம் அப்படின்றது பிள்ளைகளுக்கான, நம்முடைய ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கான இதழ், நிறைய புத்தகங்களை அச்சிட்டு நிறைய பேருக்கு விற்று கொண்டு இருக்கிறார். அதோடு கூட மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ 20,000க்கு மேற்பட்டவர்கள் இந்த சந்தாதாரர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உலகத்திற்கு நிறைய பேர், இன்னும் நிறைய பேர் வந்து நம்ம வாழ்வோடு இணைய வேண்டும் என்பதற்காக முயற்சி எடுத்து கொண்டு இருக்கிறார். இந்த நாளிலே நம்ம மத்தியில் வந்து மிக அற்புதமான திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்த அன்பு தந்தை ராஜசேகர் அவர்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லுவோம். அவருக்கிற ஒவ்வொரு விதமான முயற்சிகள், குறிப்பாக இந்த நம்மாழ்வு, அதை தொடர்ந்து இருக்கிற அந்த 50வது பொன்விழா ஆண்டு முன்னெடுப்பு அனைத்து வெற்றி பெற வேண்டும் என்று அவருக்காக நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இப்போது தந்தை அவர்கள் நம்மோடு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார்கள். திருத்தந்தை பிரான்சிஸ் வந்து மறையுரை வந்து 10லேருந்து 12 நிமிஷம் வரை முடிச்சிருங்க அப்படின்னு ஒரு சுற்றறிக்கை விட்டுருந்தார். ஆனால் அந்த அறிவிப்பு சொல்கிறதுக்கு டைம் கொடுக்கல, அதனால் நான் ஒரு 1/2 மணி நேரம் எடுத்துக்கிறேன். அது இன்னொரு சுற்றறிக்கை வந்துச்சுன்னா அதுக்கு டயத்தை குறைச்சிடலாம்ல, கீழ்ப்படிதல் முக்கியம் இல்லை. இப்போ ஒன்றுக்கு இன்னும் அறிவிப்பு வரலை, அதனால் ஒரு 1/2 hour. என்னுடைய மறையுரை 13 நிமிஷம், இப்போ ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். தயவுசெய்து பொறுமையாக கேளுங்க. ஒரு 3 விஷயங்களுக்கு முதல்ல பாராட்டணும். காலை திருப்பலியில் சொன்னேன், அதே இப்போவும் சொல்ல விரும்புகிறேன். நல்ல அருமையான பாடற்குழு, எனவே உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் பாடின காணிக்க பாட்டு என் பாட்டு, ஓகே, காணிக்க பாட்டு. அதுபோல் தந்தை குறிப்பிட்டது போல் மறைக்கல்வியில் இவ்வளோ குழந்தைங்க ஆர்வமாக வர்றாங்க அப்படிங்கும்போது பெற்றோருக்கு பாராட்டுக்கள். உங்கள் குழந்தைங்களை மறைக்கல்விக்கு அளவாக நீங்கள் உற்சாகப்படுத்துவதற்கு 3 என்னுடைய பாசத்திற்குரிய தந்தை அன்பு அண்ணன் ஆண்ட்ரூ அவர்களுக்கு,
அவர் தியாலஜி படிக்கும்போது நான் ஃபிலாசபி அப்போலேருந்து நல்ல நட்பு. நான் உதவி ஆசிரியராக அந்த பத்திரிக்கை வந்தபோது அவர் எண்ணூரில் இருந்தார். அடிக்கடி கூப்பிட்டு நல்லா உற்சாகப்படுத்துவார். அந்த ஒரு நட்பு இன்றும் தொடர்வதற்காக இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். அன்பிற்குரியவர்களே, தமிழக ஆயர் பேரவையில் 22 செக்ரட்டரிஸ் ஒர்க் பண்ணுறோம். அதில் 9 பேர் இந்த ஊடகத்துக்காக பணி செய்கிறோம். தமிழக ஆயர் பேரவையினுடைய இந்த ஊடகத்தில் மாதா டிவிக்கு 5 பேர், இந்த நம்மவாழ்வு அச்சு ஊடக பணிக்கு 4 அருள் பணியாளர்கள். நான் சிவகங்கை மறை மாவட்டம், அங்கே ஒரு பங்கில் அற்புதமாக பணி செஞ்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு இருக்கலாம். என்னை கூப்பிட்டு கொண்டாந்து இங்கே உட்கார வச்சு இந்த பத்திரிக்கையை நடத்த சொல்லியிருக்கிறாங்க. இந்த பத்திரிக்கை நான் பொறுப்பெடுத்த பிறகு ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கவங்க பார்த்துருப்பீங்க. ஐ எம் நாட் எக்ஸாஜரேட்டிங், ஐ டெல் த ஃபேக்ட். இதோடைய தரம் உயர்த்தப்பட்டு இருக்கிறது. நல்ல தரமான தாளில் அச்சடிக்கிறேன். நேர்த்தியான வடிவமைப்பு, நல்ல கருத்து வளமிக்க கட்டுரைகளை படைத்து கொண்டிருக்கிறோம். இது 5 நாள் டெஸ்க் ஒர்க், 2 நாள் ப்ரொமோஷன் ஒர்க், 7 நாள் நாங்கள் வேலை செய்கிறோம். இதனுடைய உழைப்பு வீண் போகக்கூடாது என்பதற்காகத்தான் ஒவ்வொரு வாரமும் பங்குகளுக்கு சென்று உங்களை இதனுடைய படைப்பாளிகளாகவும் பங்காளிகளாகவும் மாற்றணும் என்பதற்காக வந்து கொண்டிருக்கிறேன். நிறைய கற்றறிந்தவர்கள் இருப்பீர்கள். உங்களுடைய படைப்புகள் எழுதி அனுப்புங்க, உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கள். அது கொஞ்சம் பட்டை தீட்டப்பட்டு நிறைய பேருக்கு அது ஒரு கட்டுரையாக கிடைப்பதற்கு, அனுபவமாக கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு. 2வது, நீங்கள் இதனுடைய வாசிப்பாளராக மாறி சந்தாதாரராக இருக்கணும். உங்களை சார்ந்த குடும்பங்களையும் எங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். பொன்விழா ஆண்டு 50 ஆண்டுகளை கடந்திருக்கிறது. 20,000 நின்றுக்கிட்டு இருக்கிறோம் இன்னும். அதனால் ஒரு 50,000 சந்தாதாரர்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு இலக்கோடு ஓடிக்கொண்டிருக்கிறேன். எனவே உங்கள் பங்குல இன்னும் ஆர்வம் உள்ள நிறையா பேர் இதனுடைய சந்தாதாரராக மாற வேண்டும் என வேண்டுகிறேன். என்ன ஒரு பத்திரிக்கை 52 வாரமும் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் 500 ரூபாய்க்கு. சாத்தியமே கிடையாது. இருந்தாலும் இது உங்களுக்காக, இது நமக்காக, நம்ம இதழ் என்பதற்காக கொடுத்து கொண்டிருக்கிறேன். போன வாரம் மீஞ்சூர் பங்குக்கு போயிருந்தேன். பங்குசாமியார் சொன்னார், அது நான் சொல்லக்கூடாதுல்ல, பங்குசாமிங்க உங்களை உரிமையோடு திட்டலாம், உரிமையோடு கேட்கலாம். அவர் சொன்னார், ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய மாமிச உணவை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இந்த பத்திரிக்கையை வாங்குங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், தவசு காலத்தில் ஓகே, மற்ற காலத்தில் சாப்பிட்டுட்டு நல்லா அப்படின்னு சொன்னேன். அதனால் அந்த மாதிரி கம்பேரிஷனுக்காக சொல்லலை. இந்த பத்திரிக்கையினுடைய வளர்ச்சியில் நீங்கள் பங்கெடுக்கணும், அதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். எனவே ஆலயத்தினுடைய முகப்பில் என்னுடைய அலுவலக நண்பர்கள் இருக்கிறார்கள். தயவு செய்து நின்று தனிப்பிரதிகள் 10 ரூபாய் அதை வாங்கிட்டு போங்க. அதோடைய சந்தா படிவம் இருக்கிறது, 500 ரூபாய் ஆண்டு சந்தா, அதை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். குழந்தைகளுக்காக கல்வி சுரங்கம் என்ற ஒரு மாத இதழ், இது பைலிங்குவல், போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். அதனால் இந்த பத்திரிகையும் குழந்தைகளுக்கு அறிவியல், தன்னம்பிக்கை, உளவியல் கட்டுரைகளை கொண்டிருக்கக்கூடியது. இதோடைய ஆண்டு சந்தா 150 ரூபாய். இதை 2ஐயும் நீங்கள் பெற்றுக்கொள்ள அன்போடு வேண்டுகிறேன். இந்த பொன்விழா ஆண்டில் இப்போ நான் இழுத்து பிடிச்சி கொண்டு போயிடுறேன் இந்த ஆஃபீஸை. எனக்கு பின்னாடி வரக்கூடிய இயக்குனர் எந்த ஒரு பொருள் சுமையும் இல்லாமல் இந்த பத்திரிகையை நடத்த வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இதற்காக இந்த பொன்விழா ஆண்டிலே ஒரு வைப்பு நிதி என்பதற்காக புரவலர் திட்டம் என்ற ஒன்றே ஆயர் பேரவையினுடைய அனுமதியோடு தொடங்கி இருக்கிறோம். இதற்கு உங்களுடைய நன்கொடைகள் வரவேற்கப்படுகிறது. இதோடைய படிவம் வெளியே இருக்குது, படித்து பாருங்கள். உங்களுக்கு ஒன்று எடுத்துகிட்டு போங்க, வீட்டில் வச்சு ப்ரேயர் பண்ணுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதித்து இதற்கான உதவி செய்ய தூண்டினால் தயவு செய்து என்னுடைய சந்தா படிவத்திலே நீங்கள் ஃபில்லப் பண்ணி, இப்போ கொடுக்குறவங்க எங்களுக்கு கொடுக்கலாம், எடுத்துகிட்டு போகிறவங்க அந்த படிவத்தை எடுத்துகிட்டு போங்க. இதனுடைய தொகை வைப்பு நிதியாக வைக்கப்படும். நீங்கள் நம்மாளுடைய உறுப்பினராக்கப்பட்டு உங்களுடைய சிறப்பு விழாக்களுக்கு அழைக்கப்படுவீர்கள். பொன்விழாவில் சிறப்பு விருந்தினராக நீங்கள் கௌரவிக்கப்படுவீர்கள். எனவே தயவு கூர்ந்து இதற்கு நீங்கள் முன்னெடுப்புக உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிறையா புத்தகங்கள் இருக்கிறது, எல்லாத்தையும் சொன்னால் எல்லாமே இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் நல்ல புத்தகங்கள், நின்று பார்த்துட்டு போங்க. இந்த 2 தொகுப்பு மறையுரை தொகுப்பு, இதை தமிழில், இது ஆங்கிலத்தில், 2 நான் தான் ஆத்தர். இதனுடைய 3 ஆண்டுகளுக்கு தேவையான மறையுரை, திருப்பள்ளி முன்னுரை, மன்றாட்டுக்கு எழுதற்கான குறிப்புகள் எல்லாம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொகுப்பாக கொண்டாந்திருக்கிறோம். பெற்றுக்கொள்ளுங்கள். திருத்தந்தை அண்மையில் கிவ் அஸ் திஸ் டே அவர் டெய்லி லவ் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். எங்களுக்கு அன்றாட அன்பை தாரும். நம்ம ஜெபிக்கிறது அன்றாட உணவை தாரும் ஜெபிக்கிறோம். அவர் அன்றாட அன்பை தாரும் என்று சொல்லி தவக்காலத்திற்காக ஒரு சிந்தனை, இது அற்புதமாக தமிழில் மொழியாக்கம் செய்திருக்கிறோம். இந்த புத்தகம் இருக்கிறது. தவக்காலத்தில் புனித வாரத்திற்கு ஆண்டவரை தேடுவதற்கு இன்னொரு அற்புதமான புத்தகம், தேடுங்கள், நற்செய்தி தரும் தேடல்கள். 15 கதாபாத்திரங்களை எடுத்து, சக்கேயு, மகதல மரியா, கானானைய பெண், இது போல் 15 கதாபாத்திரங்களை எடுத்து
ஆண்டவரை தேடுவதற்கான ஆவல் எப்படி வந்தது, சந்திப்பு எப்படி நிகழ்ந்தது, மாற்றம் எப்படி உருவானது என்று சொல்லி இந்த கதாபாத்திரங்களை பற்றி 15 விவிலிய பேராசிரியர்கள் கொடுத்த கட்டுரைகளின் தொகுப்பு. அது ரொம்ப அற்புதமான நூல், அதை பெற்றுக்கொள்ளுங்கள். குழந்தைகளுக்காக, இளையோருக்காக 3 புத்தகங்களை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த ஊடக உலகிலே நம்முடைய குழந்தைகளை எப்படி நெறிப்படுத்த வேண்டும் என்பதற்காக உலகை ஆளும் ஊடகம் என்று சொல்லி இந்த புத்தகம். இது ஒரு அற்புதமான புத்தகம். நான் ஹைலி ரெக்கமெண்ட் திஸ் புக். பி யுவர் பெஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு அடலசன்ட் பீரியட் குழந்தைங்க, குறிப்பாக வளரிளம் பருவ குழந்தைங்க 8ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு நல்ல தன்னம்பிக்கையை, உளவியல் பிரச்சனையை, அச்சம், பயம், இந்த தேர்வு நேரத்தில் வரக்கூடிய இந்த சோர்வு, தாழ்வு மனப்பான்மை, இதையெல்லாம் போக்கக்கூடிய வகையில் ஒரு தன்னம்பிக்கையை தரக்கூடிய அற்புதமான புத்தகம். தந்தை வில்சன் அப்படிங்கிறவர் ஒரு நல்ல மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். அவருடைய புத்தகம் இது உங்களுக்கு இங்கே விற்பனைக்கு இருக்கிறது. எல்லா புத்தகமே இன்றைக்கி 25 ரூபா குறைச்சி கொடுப்பாங்க, 20% டிஸ்கவுண்டில் கொடுப்பாங்க, பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்து இது படிகள் என்று குழந்தைகளுக்கான புத்தகம். வளர்ச்சி படிகளிலே அவர் எடுக்க வேண்டிய ஒழுக்க நெறிகள், மதிப்பீடுகள், இதை பற்றி சொல்லக்கூடிய அற்புதமான புத்தகம் தமிழில் இருக்குது. அது ஆங்கிலம், இது தமிழ். இறுதியாக தமிழர் வாழ்வியல் பெருமை என்று சொல்லி 50 கட்டுரை கொண்ட ஒரு புத்தகம். இதுவும் நம்முடைய மாணவர்களுக்காக, மாணவிகளுக்காக. அவங்க போட்டியில் கலந்து கொள்ளணும், அசம்பிளியில் பேசணும், தமிழர் திருவிழாக்களில் அவங்களுடைய நல்ல ஒரு உரை கொடுக்கணும்னா இது அற்புதமான புத்தகம், இதை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த 2 புத்தகம் தவக்காலத்திற்காக சிறப்பாக வந்த சிலுவையை நோக்கு என்ற ஒரு சிலுவை பாதை சிந்தனை. இது நம்முடைய தஞ்சை முன்னாள் ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ் ஆண்டகையினுடைய சிந்தனை தொகுப்பு, த ரே ஆஃப் ஹோப் அப்படின்ற ஒரு ஆங்கில புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். இந்த படைப்புகளெல்லாம் உங்களுக்கு இருக்கிறது. தயவு செய்து நின்று பார்த்துட்டு போங்க. உங்களை தேடி வந்திருக்கிறேன், இனிமேல் அடுத்த வருஷம்தான் வருவேன், சரிங்களா? அதனால் நின்று இதனுடைய பொருட்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய புத்தகங்களை நீங்கள் பெற்றுச் செல்ல வேண்டும் என அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவே இந்த நாளிலே இறைவன் உங்களை சந்திப்பதற்கு கொடுத்த வாய்ப்புக்காகவும், பணி நிறைவேற்ற இறைவன் கொடுத்த அழைப்புக்காகவும், தந்தை பாசத்திற்குரிய அண்ணன் ஆண்ட்ரூ அவர்கள் கொடுத்த அழைப்புக்காகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. எழுந்து நின்று இறுதி ஆசை. புனித யோசேப்பு பக்தி வரலாறு. கத்தோலிக்க திரு அவையானது மார்ச் 19ஆம் தேதி கன்னி மரியாவின் கணவரான புனித யோசேப்பின் திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. தவக்காலத்தில் சிறப்பிக்கப்படும் இரு பெருவிழாவில் ஒன்றாக இத்திருநாள் அமைந்துள்ளது. இதுவே புனித யோசேப்புக்கு திரு அவை வழங்கும் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகிறது. மத்தேயு, லூக்கா ஆகியோர் எழுதிய நற்செய்தி நூல்கள் இயேசுவின் குழந்தை பருவத்தில் யோசேப்பின் பங்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை எடுத்துரைக்கின்றன. புனித யோசேப்புக்கு மார்ச் 19ஆம் தேதி திருவிழா கொண்டாடும் வழக்கம் 10ஆம் நூற்றாண்டில்தான் மேற்கத்திய திரு அவையில் உருவானது. 2013 மார்ச் 19ஆம் தேதி திரு அவையின் தலைவராக பொறுப்பேற்ற தற்போதைய திருத்தந்தை பிரான்சிஸ் தமது ஆட்சி முத்திரையில் புனித யோசேப்பை குறிக்கும் லில்லி மலரை இடம்பெறச் செய்தார். அதே ஆண்டிலேயே அனைத்து நற்கருணை மன்றாட்டுகளிலும் புனித யோசேப்பின் பெயரை அவர் இணைத்தார். உறங்கும் புனித யோசேப்பின் பக்தி உலகின் பல இடங்களுக்கும் பரவுவதற்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அனுபவமே காரணம் என்பது உண்மை. புனித யோசேப்பு நம் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தலைவராகவும் பாதுகாவலராகவும் மரணத்தின் பாதுகாவலரும் திகழ்கின்றார். நமது வாழ்வும் கடவுளுக்கு உகந்ததாக அமைய புனித யோசேப்பு உதவி செய்வாராக. புனித யோசேப்பே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்றி கூறி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு இந்நாளில் அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் உட்கொண்ட நாங்கள் அவருடைய உறுப்பினர்களாக என்றும் விளங்குவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல
மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.